நல்லா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஸ்கின்னை. அவங்க ஸ்கின்னை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பேஸு. ஃபஸ்ட்டு ஸ்கின் ப்ரிப்பரேஷன் மேக்கப்பில் எழுதிக்கோங்க. எப்படி ஸ்கின்னை ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? ஃபேஸ் வாஷ் பண்ணி நல்லா ஈரம்லாம் இல்லாமல் ட்ரையாக தொடச்சிடணும். ஸ்வெட்டும் இருக்கக்கூடாது. நீங்கள் மேக்கப் பண்ணும்போது ஸ்வெட்டு வந்துனே இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நீங்கள் பேஸ் முடிச்சதுக்கப்புறமா ஸ்வெட் இருந்தால் கூட நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். ஆனால் பேஸ் இருக்கும்போது பேஸ் போடும்போது பேஸ்னால் என்னென்னா கிளென்ஸு, டோனர், மாய்ஸ்சரைசர் இது போடும்போது ஸ்வெட்டு வரக்கூடாது உள்ளேருந்து. அதனால் நல்லா காத்தோட்டமாக இருக்கிற இடம், ஏசி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. காத்தோட்டமாக எங்கே இருக்கோ அங்கே வந்து நீங்கள் அந்த ரூம்லேயே நீங்கள் பண்ணிங்கன்னா கூட ஜன்னல் கிணல் எல்லாத்தையும் திறந்து வச்சு உட்கார வச்சுருங்க. ஸ்வெட்டு வந்துச்சுன்னா உள்ளேருந்து தண்ணி வர வர மேலே போடுற எதுவுமே வந்து நிற்காது. சரியா? மேக்கப் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ வேணால் ஸ்வெட் ஆகலாம், நம்ம மேக்கப் கலையாது. ஆனால் நீங்கள் போடும் போதே ஸ்வெட் இருந்துச்சுன்னா நம்மளால் போடவே முடியாது. சரியா? அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்கின் ப்ரிப்பரேஷன். பேஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு டோனர் போடணும். சீலாக கிளென்ஸ் பண்ணியாச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணி. அடுத்து டோனரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் நார்மல் மேக்கப் பண்ணுறீங்க, ஒரு பார்ட்டி மேக்கப் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் செல்ஃபாக பண்ணிக்கிறீங்க அப்படின்னா டோனருக்கு ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஓப்பல் டோனர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது பாருங்க அங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஓப்பல், அது பேர் ஓப்பல். அதுவுமே டோனர் தான், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு பிரைட் பண்ணுறீங்க, ஒரு 15,000 20,000 ஒரு பிரைடுக்கு வாங்குறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி மேக்கில் ஃபிக்ஸிட் ஃபோட்டோ கூட எடுத்துக்கோங்க. இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக்ஸி டோனர். இது ரெண்டும் வந்து நீங்கள் பிரைடுக்கு யூஸ் பண்ணலாம். இது ஒன்றே வந்து ரேட்டு 2,500 ரூபாய், 2,000 ரூபாய்க்கு மேலே தான் வரும் உங்களுக்கு. இது ரெண்டு தான் நீங்கள் பிரைடலுக்கு யூஸ் பண்ண வேண்டியது. சும்மா ஒரு பார்ட்டி மேக்கப்லாம் பண்ணுறீங்கன்னா ஓப்பல் டோனரு, ரோஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதிகமாக காசு வந்து அவங்களுக்கு வாங்குறீங்க அப்படின்னும் போது இதை தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் மேக்கப் வந்து உங்களுக்கு பேஸ் வந்து நல்லாயிருக்கும். டோனர் முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு டோனருக்கு அப்புறம் என்ன? மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா நிறைய மாய்ஸ்சரைசர் இருக்குது. இதில் நார்மலாக நீங்கள் ஒரு மேக்கப்பு, நீங்கள் பட்ஜெட் பார்த்து மேக்கப் போடுறீங்க அப்படின்னா இதே கம்மி விலைக்கு கேட்குறவங்களும் இருப்பாங்க, ஜாஸ்தி விலைக்கு கேட்குறவங்களும் இருப்பாங்க. மேக்கப் பார்த்தீங்கன்னா நார்மல் மேக்கப், ஹெச்டி மேக்கப், கிளாஸ் க்ளோ இதை பொறுத்து ரேட் வந்து கொஞ்சம் மாறும். நீங்கள் நார்மல் மேக்கப் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த பயோட்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். பயோட்டிக், நிவியா, இது எமோலின், இதெல்லாம் வந்து மாய்ஸ்சரைசர். ஒரு 5,000 6,000 மேக்கப் பண்ணுறீங்கன்னும் போது இதை யூஸ் பண்ணலாம். இதை பாருங்கள் பான்ஸ், இது ஜெல் டைப் வந்து ஆயில் ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஜெல் டைப் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன ரேட்டில் சொன்னேன், 6,000 ரேட்டுக்குள்ளே ஒரு மேக்கப் பண்ணுறதுக்கு இந்த மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே அதிகமாக வாங்குறீங்கன்னும் போது இது எம்ப்ரோலைஸ். ஹெச்டி மேக்கப் போடுறீங்க, கிளாஸ் ஃபினிஷ்லாம் போடுறீங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்கப் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். நல்லா எம்ப்ரோலைஸ் பார்த்து எழுதிக்கும். அது எவ்வளோ ரேட் வரும்னா 2,000 சம்திங் வரும், 2,000 ரூபாய்க்கு மேலே, 2,300 நான் வரும். அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லுங்கள்? சீரம். மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் சீரம் தானே மேம்? சீரம் தான். இப்போ வந்து மாய்ஸ்சரைஸ் ப்ரைமர் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரைமர் நான் ஏன் சொல்லலைன்னு கேளுங்க. இதுலேயே வந்து ப்ரைமரே இருக்கும், 2 in 1. இதில் ப்ரைமர் இல்லை அப்படின்னா மேக்கில் கூட ப்ரைமர் தனியாக வருது. மேக்கு ELF, மேக்கு எல்ஃப், இது ரெண்டுமே வந்து அமௌண்ட் ஜாஸ்தி வரும், 1,800 சம்திங் வரும். அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரைமர் தேவைப்படாது, எம்ப்ரோலைஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது தேவைப்படாது. அடுத்து சீரம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரீனி கிளாஸ் க்ளோ. சீரம் போடும்போது என்ன ஆகும், சீரம் போடாமே நம்ம மேக்கப் பண்ணலாம். இது பட்ஜெட் பொறுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க. நார்மல் மேக்கப்லாம் பண்ணுறீங்கன்னா சீரம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சீரம் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். எப்படி சொல்கிறது, பேஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக, நல்லா ஷைனாக, அந்த மாதிரி வந்து லுக்கு இது கொடுக்கும். பேர் வந்து ரீனி கிளாஸ் க்ளோ. ஹெச்டி மேக்கப்புக்கு, கிளாஸ் ஃபினிஷ் மேக்கப்லாம் சீரம் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு மேக்கப் சட்டெல்லாம் வேணும் அப்படின்னும் போது சீரம் யூஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து CTM ப்ராசஸில் டோனர் போட்ட அப்புறமும் சரி, மாய்ஸ்சரைசர், சீரம், இது எல்லாத்துக்குமே வந்து லிவிங் டைமு அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாச்சு இருக்கணும். ஒன்று காஞ்ச அப்புறம் தான் இன்னொரு ஸ்டெப்பு நீங்கள் போகணும். ஒன்று போட்டதுக்கப்புறம் இன்னொன்று அப்படியே மேலே போட்டிங்கன்னா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடுமே தவிர அது கரெக்டான இடத்துக்கு போய் செட்டில் ஆகாது. இது கரெக்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், பிக்மெண்டேஷன், பிளாக் மார்க்ஸு இதெல்லாம் இருக்கிற இடத்துல கரெக்ஷன் பண்ணுறதுக்காக தான் கரெக்டாக யூஸ் பண்ணுறோம்.
எங்கெங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் வந்து மோஸ்ட்லி இருக்கும் பார்த்தா கருவாலி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த வாய் ஓரத்தில் பிக்மெண்டேஷன் இருக்கும். இதுக்காக தான் கரெக்டர் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து நீங்கள் இந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணுறதுக்காக ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறோம். அடுத்து இந்த ரொம்ப ஒயிட்டாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் பிம்பிள் வந்து ரெட்டிஷாக இருக்கும் பார்த்தீங்களா, ரெட்டாக அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் பர்பிள் க்ரீன் கரெக்டர் வந்து இன்னொன்று கூட இருக்குது பாருங்கள். இது வந்து உங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் வரும், இன்சைட் அப்படின்னு சொல்லிட்டு. இது 220 250 தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு நிறைய இதுதான் யூஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இதுவுமே கரெக்டர் பேலட் தான், டெர்மா இது பேர். இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கும். இது கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப திக்காக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீரம் இருக்குது பார்த்தீங்களா, இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு கவரேஜ் நிறைய தரும். இது பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே தெரியும், ஒரு மாதிரி ஆயில் மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு மாதிரி லூஸாக இருக்கா. ஆனால் இது பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குது. கவரேஜ் அதே மாதிரி தான். இது லூஸாக போடும்போது எவ்வளோ கவரேஜ் இருக்கும், இது வந்து டைட்டாக போடும்போது நல்லா ஸ்கின்ல வந்து ஃபுல் கவரேஜ் மாதிரி கொடுக்கும். இது வந்து இதுவும் 2500 நான் வரும். இதில் எல்லா கலர் இருக்கும். இது எதுக்காக, இதில் ஏன் ஆரஞ்சு இல்லை, இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் டோன். இப்போ ஸ்கின் இருக்குன்னு வச்சுக்கோ, நம்ம ஸ்கின்னோட டோனுக்கு இப்போ ஒரு பிரைட் வந்து பிளாக்காக வராங்க, ரொம்ப டார்க்காக இருக்குது, அவங்க ஸ்கின்ல பிக்மெண்டேஷன் இருக்குது. நீங்கள் கரெக்ஷன் பண்ணிடுறீங்க, ஆரஞ்சு கரெக்டாக போட்டு பிக்மெண்டேஷன்லாம் மறைச்சிடுங்க. மறைச்சதுக்கப்புறமா அவங்க அண்டர் டோன், அவங்க டோன் என்ன இருக்கோ அதே கலரில் வந்து அவங்களுக்கு மேட்ச் பண்ணி ஒரு லேயர் ஃபுல்லாக கொடுக்கணும். கரெக்டரில் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன், அவங்க கலர் ஃபவுண்டேஷனு அப்ளை பண்ணும்போது உள்ளே இருக்கிற அந்த இது வந்து வெளியே வராது. அவங்களோட டோன் நிறைய பேருக்கு வந்து பிளாக்காக இருக்கவங்களுக்கு போட்டிங்க அப்படின்னாவே க்ரே ஆகிடும் மேக்கப். இந்த மாதிரி அண்டர் டோன் பண்ணி நீங்கள் பண்ணும்போது க்ரே ஆகாது, எல்லோவும் ஆகாது. அதுக்காக தான் அண்டர் டோன் பண்ணுறது. அதுக்கு வந்து இந்த பேலட் நீங்கள் யூஸ் பண்ணலாம், டெர்மா பேலட். இதெல்லாம் பண்ணிங்கன்னா இது சீக்கிரமாக வந்து போயிடும். இது வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கரெக்டராக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியாது, தவிர பேஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. அடுத்து ஃபவுண்டேஷனில் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபவுண்டேஷனே, இப்போ கரெக்டாக முடிச்சுட்டு அப்படியே வெறும் ஃபவுண்டேஷன் மட்டும் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எல்லாரும் பண்ணுற மேக்கப் மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்குன்ட்டு தனியாக வந்து இப்போ நம்ம ஒரு சட்டில் லுக் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சட்டில் லுக்கு தேவையானது என்னென்ன, நம்மக்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்கணும். அதை யூஸ் பண்ணி மட்டும் தான் சட்டில் லுக் தர முடியும். எல்லாருமே வந்து ஜென்ரலாக வந்து வெறும் கரெக்டாக பண்ணுமா, ஃபவுண்டேஷன் போட்டுமா அப்படின்னு போட்டோன்னா ஒன்று எல்லோவாக காமிக்கும் மேக்கப்பு, இல்லைன்னா க்ரே அடிக்கும், இல்லைன்னா ஹெவியாக தெரியும். இந்த ஹெவியாக வராமல் எல்லோ வராமல் சட்டிலாக இருக்கணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்க வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ ஃபவுண்டேஷன் நம்ம போடுறோம், ஃபவுண்டேஷன் நீங்கள் கொஞ்சம் கிறிஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ. இதுதான் பிளேட்டு, இதில் வந்து ஃபவுண்டேஷன் கிறிஸ் பண்ணுறீங்க. சீரம் ஒரு 2 ட்ராப் யூஸ் பண்ணணும். இது ஸ்ட்ரோக் க்ரீம். இதை வந்து ஒரு இப்போ ஃபவுண்டேஷன் எடுக்கிறீங்கன்னா அதில் பாதி அளவுக்கு இது மூணுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணும் போது இப்போ இது என்ன ஃபவுண்டேஷன் நீங்கள் எடுத்தீங்களா, ஃபேட் டோனாக இருக்கட்டும், டார்க் இருக்கட்டும், மீடியம் இருக்கட்டும், எது எடுத்தாலும் எல்லோயிஷ் வரும். ஃபவுண்டேஷன்னாவே நம்ம ஸ்கின் டைப்பில் நீங்கள் எந்த கலர் எடுக்கும்போதும் நம்ம அப்ளை பண்ணும்போது எல்லோயிஷ் வரும். இந்த எல்லோயிஷை வந்து டம்ப் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஸ்ட்ரோக் க்ரீம் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பிங்க் டிண்ட்டு பர்பிள் டிண்ட்டு, இது 2 யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த எல்லோயிஷை வந்து டம்ப் பண்ணும். இதே வந்து நீங்கள் ஸ்ட்ரோக் க்ரீம் கலக்க சொன்னாங்க அப்படின்ட்டு கோல்டு கலர் கலக்கூடாது. அதை கலக்கும் போது என்ன ஆகும், அதுவுமே கோல்டு வந்து எல்லோ டைப்பில் தான் இருக்கும், இன்னும் எல்லோவாக இருக்கும். சரியா, இதெல்லாம் வந்து ட்ரிக்ஸு. இதே நார்மலாக மேக்கப் பண்ணால் வெறும் ஃபவுண்டேஷன் மட்டும் அப்படியே போட்டுருவாங்க. இதை வந்து நீங்கள் பண்ணலாம், வெறும் ஃபவுண்டேஷன் போடலாம், பட்ஜெட் பொறுத்து பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்மளோட இது இருக்குது. ஹை பட்ஜெட்டுக்கு இதெல்லாம் 3 கலந்து போடுங்க, மேக்கப் வந்து நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக வரும். இதே வந்து ஒரு 4000 ரூபாய் மேக்கப் வைக்காங்கன்னா ஃபவுண்டேஷன் மட்டும் போடலாம். உங்களுக்கு இல்லை எனக்கு எல்லா மேக்கப்பும் நான் நல்லா பண்ண வந்து ஆசைப்பட்றேன், இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டார்டிங் பண்ணும்போது உங்களோட பெஸ்ட்டாக தான் நீங்கள் காமிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் எப்போவுமே இது 3த்தையும் கலந்து போட பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்கன்றதுக்கப்புறம் நீங்கள் ரேட் பிரித்து இவங்களுக்கு இப்படி கம்மி ரேட்டுக்கு இப்படி, ஏன்னா நம்மளோட மேக்கப் வந்து இப்படி வெரைட்டியாகவும் தனித்தனியாகவும் தெரியணும். இல்லைன்னா கேட்பாங்க 15000 கொடுத்த மேக்கப்பும் அப்படி வந்து அக்கா அது பிரைட்ஸ் மேட் பண்ண மேக்கப்பும் அப்படி தான் இருக்குது அப்படின்வாங்க. நிறைய பேர் பிரைட்ஸ் மேட் எல்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா, எடுக்கும்போது அவங்க இந்த மாதிரி கேட்பாங்க, அக்கா பிரைட் மேட் பண்ணது இன்னும் சூப்பராக இருக்குது மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒரே மேக்கப் மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க ஒரு இடத்துல அப்படின்னா ரேட்டு பிரிக்க முடியாது. எனக்கு அதே மாதிரி பண்ணிவிடுங்க, 5000 ரூபாய் மேக்கவே பண்ணிவிடுங்கன்னுவாங்க. அதனால் ஸ்டார்டிங் பண்ணும்போது பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக பண்ணணும், நல்லா இருக்கணும், நீங்கள் ஒரு பேர் எடுக்கணும் அப்படின்ற வரைக்கும் இதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்கன்ற பட்சத்தில் ரேட் பிரிச்சுக்கோங்க, இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது 3த்தையும் மிக்ஸ் பண்ணணும். இன்னொன்று ஃபவுண்டேஷன் வந்து
இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்க் இருக்கணும், மீடியம் இருக்கணும், ஃபேர் இருக்கணும். இது மூணுத்தையும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது மூணும் வாங்கி வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு மிக்ஸ் மேட்ச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ டார்க்காக இருக்காங்க அப்படின்னா டஸ்கி டோன் வாங்குவீங்க. எல்லா டார்க்கும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ கருப்பாக இருக்கானே நான் ஒரு விதத்தில் கருப்பாக இருப்பேன், இவங்க ஒரு விதத்தில் கருப்பாக இருப்பாங்க. எல்லா டோனும் ஒரே மாதிரி இருக்காது. அதனால் இப்போ இது வந்து டார்க்கு, இது வந்து ஃபேரு. இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணோம் அவங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இவங்க ஸ்கின்னுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னும் போது இதை கொஞ்சம் இப்படி போட்டுட்டு ஃபேரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபேரு இல்லைனா மீடியம், இதில் எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் டோன் வருதான்ட்டு. டோன் வரலை அப்படின்னும் போது எக்ஸ்ட்ரா நீங்கள் ஃபேர் சேர்க்கணுமா இல்லை டஸ்கி சேர்க்கணுமான்றது உங்களுக்கே தெரியும். அது மிக்ஸ் பண்ணி பார்த்து அவங்க ஸ்கின்னில் இப்படி பண்ணிங்கன்னா அவங்க ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். அவங்க ஸ்கின்னுக்கே மேட்ச் ஆகி போகிற மாதிரி மேக்கப்பும் இருக்கும். அவங்க ஸ்கின்னை விட சின்னதாக கொஞ்சமாச்சும் டிஃப்ரெண்ட் தெரியணும் நம்ம மேக்கப்பில். அவங்க ஸ்கின்னே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் தெரியும். அதனால் ஒரு இன்ச்சாச்சு அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டோன் நம்ம தரணும். சரியா? ஏன்னா மேக்கப்பில் ஒரு ரிசப்ஷனில் நிற்கிறாங்களோ கல்யாணத்தில் நிற்கிறாங்களோ அவங்க டோனே வந்து அவங்க டோன் கொடுக்கறது தான் பெட்ரு. ஆனாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியணும், கொஞ்சமாச்சு ஃபேராக நம்ம தெரிகிற மாதிரி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் இது மிக்ஸ் பண்ணணும். இன்னொன்று மிக்ஸ் பண்ணுறதுல நிறையா இது இருக்குது. என்னென்னா இப்போ ஃபாரெவர் எடுக்கிறீங்க அப்படின்னா எனக்கு இதில் வந்து ஃபாரெவரில் வந்து எனக்கு ஃபேர் டோன் இல்லை. அதனால் நான் இப்போது ரீகோடோ இல்லை மேக்கோ இது எடுத்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இது ராங். அப்படி பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் இந்த பிராண்ட் எடுக்கிறீங்கன்னா இதே பிராண்டில் தான் மிக்ஸ் பண்ணுறது இருக்கணும். இந்த பிராண்டில் பண்ணிங்கன்னா இதோட குவாலிட்டி இதோட இப்போ நீங்கள் வாங்குறீங்கன்னா இப்போ மேக் வாங்குறீங்களா, மேக்லேயே வந்து 3 வாங்கிக்கோங்க. டஸ்கி வாங்கிக்கோங்க, மீடியம் வாங்கிக்கோங்க, ஃபேர் வாங்கிக்கோங்க. இல்லை ஃபாரெவர் வாங்குறீங்களா இதில் வாங்கிக்கோங்க. இல்லை ரீகோட்டில் வாங்குறீங்களா இதில் வாங்கிக்கோங்க. ஒரே பிராண்டு 3 வாங்கி வச்சுக்கோங்க. சரியா? நான் இன்னும் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுற வேலையே இருக்காது. ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் இருக்காது. நான்லாம் பார்த்தீங்களா இது 2 மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து தனித்தனியாக வச்சுருக்கேன். நீங்கள் அவங்கவுங்க டோனே போடும்போது இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ இவங்க இந்த ஸ்டோனில் இருக்காங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டோன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து டார்க்காக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மீடியம் ஷேட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் ஆகிடும். மீடியம் இருக்கவங்களுக்கு மீடியம் போட்டாலும் கரெக்டாக இருக்கும். ஃபேராகவும் ஃபேராக போட்டாலும் கரெக்டாக இருக்கும். ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணுற வேலை வந்து நிறைய உங்களுக்கு வராது. இதில் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஃபாரெவர் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வரும். 1200 1300 அந்த மாதிரி ப்ரைஸில் வரும். மேக் பார்த்தீங்கன்னா 4000 வரும். இது ஹுடா பியூட்டியும் வந்து 4000 வரும். 4000 சம்திங், 4000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். இதெல்லாம் இது ரீகோட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம விலை அதிகமாக கொடுத்து வாங்கினா தான் மேக்கப் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் கிடையாது. அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் வந்து பெஸ்ட்டு லுக் கொடுக்குற மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் தான் இது. இந்த ஃபாரெவர் ரீகோடு இப்போ நான் இந்த ஹுடா பியூட்டி பண்ணுற மேக்கப்போட பேஸு இதுவுமே கொடுக்கும். இது எந்த அளவுக்கு ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கோ அதே அளவுக்கு ஃப்ளாலெஸ் ரீகோடுமே தரும். சரியா? இந்த பிராண்டட்லாம் நம்ம எதுக்கு வச்சுருக்குதுன்னா வர பிரைட்ஸ் வந்து சம்டைம்ஸ் பிராண்டே கேட்குறாங்க, இந்த பிராண்ட் ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் கேட்கறது இல்லை. அதனால் இப்போ கேட்காதவங்களுக்கும் நம்ம பிராண்டு அந்த காசு கொடுப்பாங்க. அதனால் இப்போ வந்து பிராண்ட் வந்து காசு கொடுத்தா தான் நமக்கு நல்ல இது வரும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுற டெக்னிக் முக்கியம். நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணாலும் அதோட டெக்னிக் முக்கியம். அதுவும் ரொம்ப சீப் பிராண்டுக்கும் போகக்கூடாது. சரியா? ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஒரு 1500 வந்து நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு அஃபோர்ட் பண்ணலாம். சரியா? அதுக்கு விட கம்மியாக வாங்கணுன்னா உங்கள் மேக்கப் நல்லா வராது. அதனால் ஃபவுண்டேஷன் வாங்கும்போது எது உங்களுக்கு ஓகேவாக இருக்குது, 1500 ரூபாய் ஃபவுண்டேஷன் வாங்கினா உங்கள் மேக்கப் வந்து ஓரளவுக்கு ஜென்ரலாக இருக்கும். அதை விட கம்மியான ஒரு பட்ஜெட்லலாம் வாங்கினீங்கன்னா உங்கள் மேக்கப் பேசாது. இது பிஎஸ்சி எழுதிக்கோங்க. பிஎஸ்சி வந்து மீடியம் ஷேட் நம்பர்லாம் உங்களுக்கு வந்து இதுவும் நோட்ஸ் தரேன். அதில் பார்த்து எழுதிக்கோங்க. நிறைய பிராண்ட் இருக்கும், நிறைய ஷேட்ஸ் இருக்கும். நீங்கள் வாங்கும்போது அதை பார்த்து கூட வாங்கிக்கோங்க. இதுவுமே வந்து ஸ்ட்ரோப் க்ரீம் தான். எங்கே உங்களுக்கு காமிச்சேன் நான் ஸ்ட்ரோப் க்ரீம் காமிச்சல, அது என்ன பிராண்டுன்னு கேட்க தோணுச்சு யாருக்காச்சும்? பார்த்துட்டேன். என்ன இது? இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டி. இதுவுமே நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் சீரம் போட சொன்ன பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் பேஸ் போடும்போது, அப்போவுமே கூட நீங்கள் இதை ப்ரைமராக யூஸ் பண்ணலாம். இதில் போட்டிருக்கோம் பாருங்கள், ஹைலைட் ப்ரைமர். இதை வந்து நீங்கள் ப்ரைமராகவும் யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரோப் க்ரீமாகவும் யூஸ் பண்ணலாம். ஸ்விஸ் பியூட்டி ஹைலைட் ப்ரைமர். இது NYB ஸ்ட்ரோப் க்ரீம். ஏதாச்சும் டவுட் இருக்கா ஃபவுண்டேஷனில்? இல்லை. இது ஃபவுண்டேஷன் போட்டு முடிச்சுட்டு இதை யூஸ் பண்ணணும். கன்சீலர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் நார்மல் மேக்கப் பண்ணுற வரைக்கும் ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டு பவுடர் போட்டுடலாம்.
இதே ஒரு ஹெச்டி மேக்கப் கொடுக்குறீங்கன்னும் போது இப்போ இது ஒரு மீடியம் டோன் நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்க, அதை விட ஃபேர் டோன், அடுத்த டோன் ஃபேர் டோன். அந்த ஃபேர் டோனை வச்சு நீங்கள் ஹைலைட் பார்ட்ஸை வந்து ஹைலைட்டாக காமிக்கணும். அதுக்காக இந்த கன்சிலர் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி, இதுவுமே வந்து 1000 சம்திங் வரும், 1000 ரூபாய்க்கு மேலே தான் வரும் பிஎஸ்சியில். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹெச்டி பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து ஹைலைட் பார்ட்ஸுக்கு எப்படி போடணுன்றது உங்களுக்கு டெமோ அப்போ நான் காமிக்கிறேன், எந்த மாதிரி ஹைலைட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கு தான் வந்து இந்த கன்சீலர். இது முடிச்சுட்டு ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் கன்சீலர், அப்புறமா டாக்டர் ஃபஸ்ட்டே போட்டாங்களா? லூஸ் போட இல்லை கான்ஃப்ளஷ் லிக்விட் ப்ளஷ். நான் உங்களுக்கு நிறைய முறை சொல்லிட்டேன், இந்த லிக்விட் ப்ளஷ் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா போட முடியாது. கன்சீலருக்கு அப்புறம் லிக்விட் ப்ளஷ். இதுக்கப்புறம் தான் நீங்கள் லிக்விட் ப்ளஷ்ஷு. மேம் ப்ளஷ் லிக்விட் டைப்பில் மட்டும்தான் இருக்குங்க? பவுடரில் இருக்குது. ஓகே, பவுடர்லேயும் போடலாம். லிக்விடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். ஓகே, தனியாக தெரியாது, ஒரு மாதிரி இங்கே இப்படி நிறைய பேர் இப்படி அரைஞ்சி வச்ச மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் பவுடரில் போடும்போது வரும். இது போடும்போது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஷைன் லுக் வந்து வரும். அதிகமாக வந்து உங்களுக்கு அரைஞ்ச மாதிரி அசிங்கமாக தெரியாது, நல்லா ஒரு க்ளோவாக தெரியும் ஃபவுண்டேஷனோட சேர்த்து போடும்போது. லிக்விட் ப்ளஷ் சேர்த்தா பிளெண்ட் பண்ணலாமா மேம்? ஆமாம், ஃபவுண்டேஷன் போட்டு இதை போட சொன்ன பார்த்தீங்களா, ஹெச்டி போடுறது, ஹெச்டிக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளஷ்ஷு போடணும். ப்ளஷ்ஷு போட்டு அப்புறமா வந்து கான்டோர். அது இது எல்லாமே ஃபவுண்டேஷன் பண்ணும்போது நீங்கள் பண்ணால் தான் உண்டு. அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா எதுவுமே வந்து அந்த அளவுக்கு இதுவாக தெரியாது. நீங்கள் பவுடரில் கூட கான்டோர் போடலாம், அது வந்து அவ்வளோ வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட் லுக்கு கிடைக்காது. ஃபவுண்டேஷன் போடும்போது போட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா வரும். மேபி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேணால் நீங்கள் லாஸ்ட்டில் பண்ணிக்கலாம். பிராண்ட் நேம் இது கூட பிராண்ட் நேம் அதான் LA L.A.L.A.L.Girl ப்ரோ கன்சில். இதுலையுமே இது பாருங்கள், பிஎஸ்சியில் கூட நீங்கள் இந்த கலரில் வாங்கி வச்சுக்கலாம், இல்லை இதில் கூட நீங்கள் இந்த 2 ஷேட் கூட வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து பிராண்டு தான், இது பாட்டிலில் இருக்குது, இது இந்த மாதிரி இருக்குது. இதுலேயே கூட நீங்கள் இந்த மாதிரியும் வாங்கி வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி கூட இதில் டார்க் கலர் தான் வாங்கணும். டார்க் கலர் தான். ஆமாம், கரெக்டாக இருக்குது. டார்க்கில் வாங்கணுமா? டார்க்கில் வாங்கணும். இல்லை அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது ஹெச்டி போடுறதுக்கு இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்களா, இந்த பிராண்ட் யூஸ் பண்ணணும்னு இல்லை, அதை LA கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஹெச்டி போடுறதுக்கு. இதிலே கூட ஃபேர் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்து இருக்கிறது ஏதோ வாங்கி வச்சுனுங்கிறேன். முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்து நான் லூஸ் பவுடர் பொறுத்த வரைக்கும் நான் ஆப்ஷனே தர மாட்டேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஹுடா பியூட்டி. இதுதான் நீங்கள் எதெல்லாம் மாற்றி பண்ணிட்டா கூட இந்த லூஸ் பவுடரை நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது உங்கள் மேக்கப் வந்து சூப்பராக வரும். இதுக்கு அடுத்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி. இந்த 2 பிராண்ட் தவிர்த்து வேறு எந்த லூஸ் பவுடரும் வாங்காதீங்க, அப்படிதான் நான் சொல்வேன். சரியா? பிஎஸ்சி பாருங்கள், இது சின்னதாக வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து லூஸ் பவுடர் வந்து இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் எப்படி கலர் வச்சுருக்கோம், டஸ்கி டோனு, மீடியம், ஃபேரு, அதே மாதிரி இது இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஃபேரும் வாங்காதீங்க, டஸ்கியும் வாங்காதீங்க, மீடியமில் வாங்கி வச்சுக்கோங்க. மீடியம் நீங்கள் எல்லாருக்குமே போடலாம். இது மீடியம் டோனில் வாங்கி வச்சுக்கோங்க, மீடியம் எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். இது டிரான்ஸ்லூஷன் பவுடர். இந்த டிரான்ஸ்லூஷன் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும், இது கலரே கிடையாது. இது எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து நம்ம நார்மல் பிரைடுக்கு போடும்போது ஃபுல் கவரேஜுக்கு இது யூஸ் பண்ணலாம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, இந்த செலிப்ரிட்டி மேக்கப் பண்ணுவோம் பார்த்தீங்களா, செலிப்ரிட்டி மாடல்ஸ்க்கு அவங்களுக்குலாம் ஸ்கின்னே வந்து வேறு மாதிரி இருக்கும். அவங்க ஸ்கின்னே நல்லா வந்து நல்லா க்ளோவாக ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும், எந்த ஒரு மார்க்கு பிக்மெண்டேஷன் இதெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி ஸ்கின்னுக்கு உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் வேணும் அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க ஸ்கின் வந்து ஒரு மாதிரி நல்லா க்ளோவாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோயிஷ் வரும் உங்களுக்கு. எல்லோனா ரொம்ப எல்லோலாம் இருக்காது. நான் வந்து முக்கால்வாசி இதை தான் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபவுண்டேஷன் போடுறீங்க, எங்கே ப்ளஷ் போடுறீங்க, அதெல்லாம் வந்து அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இது யூஸ் பண்ணுவேன். இது கவரேஜ் எல்லாம் கொடுக்காது, ஒரு கம்ப்ளீட் வந்து ஃப்ளாலெஸ் லுக் வரும். ஆமாம், ஃபேஸ் ஃபுல்லாக. இது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர். இது வந்து நீங்கள் ரொம்ப ஃபேராக இருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ சொன்ன பார்த்தீங்களா செலிப்ரிட்டி, அந்த மாதிரி நார்மல் பீப்புள் கூட ரொம்ப ஃபேராக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து நீங்கள் இந்த பிங்க் கலர் யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் வந்து நல்லா பிங்க் டிண்ட்டில் வரும். இது வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண முடியாது, கண்ணுக்கு கீழே இது பார்த்தீங்களா, இந்த இதை வச்சு கண்ணுக்கு கீழே இந்த மூக்கு மேலே சும்மா இந்த சின்னாண்ட
இந்த இடத்துல மட்டும் இதை அப்ளை பண்ணிங்கன்னா போதும். இதுவுமே ஹுடா பியூட்டி தான். அடுத்து ஐ மேக்கப் பார்த்தீங்கன்னா, ஐ மேக்கப்பில் 2 விதம் இருக்குது ஐப்ரோ வந்து டிஃபைன் பண்ணுறது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜெல் டைப்பில் இருக்குது பார்த்தீங்களா, மை மாதிரி காஜல் மாதிரி, காஜலே எடுத்து கூட ஐப்ரோ டிஃபைன் பண்ணுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பவுடரில். 2 விதமாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் காஜலில் எடுத்து நீங்கள் ஐப்ரோ டிஃபைன் பண்ணும் போது உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் லுக் வரும். ஐப்ரோஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக வரைஞ்ச மாதிரி இருக்கும். நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க. இது வந்து நீங்கள் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆர்டிஃபிஷியலாக கூட பண்ணலாம். நிறைய பேர் வந்து அந்த மாதிரியும் லைக் பண்ணுறாங்க. சில பேர் கேட்பாங்க பார்த்தீங்களா உங்ககிட்ட, எனக்கு நேச்சுரல் லுக் வேணும், ரொம்ப ஹெவியாக தெரியக்கூடாது, ஆர்டிஃபிஷியலாக தெரியக்கூடாது, நான் என்ன மாதிரியே இருக்கணும். நீங்கள் ஐப்ரோலாம் டிஃபைன் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஃபேஸ் கட் மாறும். இந்த ஐப்ரோஸ் வந்து நீங்கள் வந்து நேச்சுரலாக கொடுக்கும் போது உங்கள் ஃபேஸ் கட் மாறாது. அதுக்கு வந்து நீங்கள் நேச்சுரல் லுக் கொடுக்கும்போது இந்த மாதிரி பவுடர் டைப்பில் வாங்கிக்கோங்க. பவுடர் டைப்பில் பண்ணாலுமே இதில் பிளாக் கலர் யூஸ் பண்ணாதீங்க. டார்க் ப்ரௌன் இருக்கும் பார்த்தீங்களா, சரிங்களா, கொஞ்சம் ப்ரௌனி டைப்பில் தான் இருக்கும். அதனால் வந்து டார்க் ப்ரௌன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நேச்சுரல் லுக் வந்து வரும். இது பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டி, PAC, இதெல்லாம் வந்து ஐப்ரோ டிஃபைனர் பிராண்டு. ஐப்ரோ டிஃபைன் பண்ணுறது, ஐ மேக்கப்பு, இதெல்லாம் கிளாஸ் என்னைக்கு கிளாஸ் பாருங்கள். அன்றைக்கி வந்து உங்களுக்கு எப்படி டிஃபைன் பண்ணுறது, எப்படி ஐ மேக்கப்லாம் பண்ணுறதுன்றது வரும். ஐ மேக்கப் அப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி எப்படிலாம் பண்ணுவாங்க. ஷில்ஃபு இது வந்து ஜாக்லின் ஹில். இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் சரி, பவுடர் சரி, இதெல்லாம் வந்து மாய்ஸ்சரைசர், இதெல்லாம் வந்து ஹை பட்ஜெட்டு, இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன்ல. ஆனால் இது பொறுத்த வரைக்கும் ஐ ஷேடோ மட்டும் பார்த்தீங்கன்னா ஹை பட்ஜெட்டில் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு இது கலர்ஸ்லாம் நிறைய தேவைப்படும். அதனால் ஒன்றும் வந்து நீங்கள் ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்து வாங்கினீங்கன்னா எத்தனை பேலட் வாங்குவீங்க? அதுக்கே போய்டும் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் கிட்ட. அதனால் உங்களுக்கு கலர்ஸ் வந்து எல்லா கலர்ஸ் வேணும். அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1000 ரூபாயில் ஒரு 3 பேலட் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூட் ஷேடு, இதெல்லாம் வந்து டார்க் ஷேடு, இது பிங்க் ஷேடு, இதுலேயே வந்து இன்னும் கோல்டு ஷேடு மாதிரி அந்த மாதிரிலாம் கூட இதை பாருங்க. இதெல்லாம் இந்த மாதிரி கம்மி பட்ஜெட்டில் கூட நிறைய பேலட் வாங்கி வச்சுக்கிற மாதிரி பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 ஆச்சு இருக்கணும். உங்களுக்கு நியூடும் இருக்கணும், ஆமாம் டார்க் ஷேடும் இருக்கணும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அஃபோர்டபுளாகவும் இருக்கும், நல்லா பிக்மெண்ட்டும் இருக்கும். பிக்மெண்ட்னால் நல்லா ஒட்டணும் ஸ்கின்ல, அதுதான் பிக்மெண்ட்டு. ஜாக்லின் ஹில்லு, இது ரான்ஸு, இது ஷில்ஸு, இதெல்லாம் வந்து பிக்மெண்டேஷன் நல்லாயிருக்கும். நைக்காவில் கூட, இது வந்து நைக்கா பிராண்டே நைக்கா. இது பர்பிள் ஆப்பில் வாங்குது. இதெல்லாம் நல்லா பிக்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக கூட வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து ஐலைனரு, மஸ்காரா, காஜல், இது 3மே வந்து மெப்ளினில் வாங்கி வச்சுக்கோங்க. கொலாசல் காஜல் வரும் பார்த்தீங்களா, மெப்ளின், இது 3மே மெப்ளின் வாங்கி வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா அது ஸ்வெட் ப்ரூஃபு, ஸ்மஜ் ப்ரூஃபு எல்லாமே. இது வந்து முகூர்த்தத்துக்குலாம் நீங்கள் போடும் போது உங்கள் கண்ணிலேருந்து வெளியே வராது. இதே வந்து இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி இதுவுமே வராது, மோஸ்ட்லி வராது. இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாக பிராண்ட் வேணும் அப்படின்னா இந்த டவல் எடுத்து வச்சுருங்க. ஃபாரர் 52 யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஸ்மஜ் ப்ரூஃபாக இருக்கும். லைனர் வந்து கலைஞ்சி வராது. இது வந்து நீங்கள் லைனராகவும் யூஸ் பண்ணலாம், காஜலாகவும் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து லைனர் போடும்போது ஸ்வெட் ஆகுது, இல்லை கண்ணில் தண்ணி வருது அப்படின்னும் போது மஸ்கரா இது எழுதி வச்சுக்கோங்க. இதுவும் மெப்ளின் தான், மெப்ளின் நியூயார்க். இது வந்து 800 வருமா, இது 800 சம்திங். இதை நான் செல்ஃபாக யூஸ் பண்ணுறேன், ஆனால் ப்ரைடுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மூஃபி இது கொடுத்துருவோம் அவங்ககிட்ட. பார்த்துட்டிங்களா? ஃபோட்டோ என்ன எடுத்து வச்சுக்கோங்க, எடுத்து பேக்கில் போட்டுருவோம். அப்புறம் காஜல் பார்த்தீங்கன்னா ஃபாரெவர் 52 ஜெல். இது வந்து நீங்கள் லைனராகவும் யூஸ் பண்ணலாம், காஜலாகவும் யூஸ் பண்ணலாம். மார்னிங் முகூர்த்தத்துக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இது. ஏன்னா மார்னிங் தான் வந்து ஸ்வெட் நிறைய வரும், அக்னி முன்னாடி உட்காருவாங்க, அந்த டைம் வந்து உங்களுக்கு ஸ்மஜ் வர மாதிரி இருக்கும். இது யூஸ் பண்ணும்போது ஸ்மஜ் வராது.
எப்போவுமே வந்து இந்த மாதிரி காஜல் யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த இது ஐ ஷேடோ பேலட் இருக்குல்ல, இதுலேருந்து இது ஏதாச்சும் ஒரு ஷேடு பிங்க்கு அவங்க மேக்கப் நீங்கள் எப்படி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து கீழே வந்து அந்த பவுடர் மாதிரி அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்மஜ் ஆகி வெளியே வர்றது முக்கால்வாசி. அடுத்து மஸ்காரா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் லேஷ் வைக்கிறீங்களா, லேஷ் வைக்கிறதுக்கு முன்னாடி மஸ்காரா போடணும், லேஷ் வச்சதுக்கப்புறம் போடக்கூடாது. இப்போ நீங்கள் லேஷ் வைக்கிறீங்க அப்படின்னா வச்சு முடிச்சதுக்கப்புறம் மஸ்காரா வச்சு இப்படி இழுக்கும் போது அந்த லேஷு வரும் வெளியே. இதே நீங்கள் மஸ்காரா போட்டுட்டு அதுக்கு மேலே லேஷ் வைக்கும்போது வராது. ஹைலைட்ரு, ஐஷேடோ பேலட்டு, லிப்ஸ்டிக் இதெல்லாம் வந்து கம்மி பட்ஜெட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. அதுவுமே நீங்கள் பிராண்டு தான் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக போய்டும் 1,00,000 ரூபாய்க்கு மேலே. லிப்ஸ்டிக் வந்து லிப் லைனர் ஃபஸ்ட்டு லிப் லைனர் போட்டுட்டு தான் லிப்ஸ்டிக் போடணும். எடுத்ததுமே நீங்கள் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறீங்கன்னா மேலே கீழே ஷேப் வந்து கரெக்டாக வராது. ஃபஸ்ட்டு லிப் லைன் போட்டு, லிப் லைன் எப்படி குடிக்கணும்னா லிப்போட நம்ம லிப் லைன் இருக்கும் பார்த்தீங்களா பார்டரில், அது மேலேயே தான் லிப்பு லைனர் கொடுக்கணுமே தவிர்த்து அது உள்ளேயும் வரக்கூடாது மேலேயும் வரக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அழகாக வரும். இதே வந்து சின்ன இங்கே வந்து கீழே உதடு வந்து பெருசாக இருக்குது, மேலே உதடு சின்னதாக இருக்கிற போது நீங்களாக ஒரு ஷேப் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து அதை கரெக்டாக வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்ற பார்த்து நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. லைனுக்குள்ளே வந்து லிப்ஸ்டிக்கு எதுவாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீம் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறத விட மேட் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரைடுக்கு. நீங்கள் செல்ஃபாக யூஸ் பண்ணும்போது க்ரீம் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் ப்ரைடுக்கு யூஸ் பண்ணும்போது ஸ்டே இருக்கணும். அதனால மேட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லாங் லாஸ்டிங் இருக்கும் லிப்ஸ்டிக். இப்போ ஃபவுண்டேஷன்லாம் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணும், நிறைய பேர் வந்து ப்ரைடுங்களுக்கு தெரியாது வாய்டு மூடிக்கோங்க அப்படின்ட்டு மூட விடாதீங்க, வாய்க்கும் சேர்த்து ஃபவுண்டேஷன் போடுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் இந்த லிப் லைனர் கொடுக்கும்போது நீங்கள் கொடுக்குற ஷேப்பை கொடுக்கலாம். இல்லை அவங்க வந்து வாய் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க, வாய் வந்து நம்மளே வந்து நிறைய பேர் வந்து வாயில் போட மாட்டாங்க, சும்மா இங்கே தானே மேலே ஃபேஸுக்கு தானே போடணும் அப்படின்ட்டு ஃபேஸுக்கு போட்டுருவீங்க. அப்படி போடும்போது அவங்க லிப்பில் தான் நீங்கள் லைனர் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களாக ஷேப் கொடுக்க முடியாது, வாயே நல்லா இல்லைனா கூட நம்ம கொடுக்குற ஷேப் கொடுக்க முடியாது. அதனால் வாய்க்கோ சேர்த்து ஃபவுண்டேஷன் போடும்போது நம்ம கொடுக்குற ஷேப்பு நம்ம எப்படி வேணால் வரைஞ்சிக்கலாம் அவங்களுக்கு. லிப் லைனர் போட்டு லிப்ஸ்டிக் வந்து நியூட் ஷேடு, நிறைய பேர் நியூட் தான் கேட்பாங்க, டார்க் கலர்ஸ் யாரும் விரும்புறதில்லை. அதனால் நியூட் ஷேடு வாங்கி வச்சுக்கோங்க. இன்னொன்று லிப் கிளாஸ், இது லிப் கிளாஸ் நிறைய பேர் அதான் ஒரு சில பேர் மேட்டாகவே விரும்புவாங்க, ஒரு சில பேர் கிளாஸ் கேட்பாங்க, அவங்களாவே வாலண்டியராக கேட்பாங்க கிளாஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் லிப் கிளாஸும் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.